நாங்கள் இப்போ வயலுக்கு நடுவே இருக்கிற கோயிலாக்கண்டி வீரத்தி விநாயகர் கோயிலில் தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, வயலுக்கு நடுவில் இருக்கிற சுத்தவர வயல் அதுக்குள்ள நடுவில் இருக்கிற அதுக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். மாடுகள் எல்லாம் மேய்து கொண்டு நிற்கணும். வயலுக்குள்ள மாடுகள் எல்லாம் மேய்து கொண்டு நிற்கிது. பாருங்க எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க கோயிலை. அந்த அழகைத்தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ நாங்கள் கூட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த அழகு எப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். புது பெயிண்ட் அடித்தோம்னு புதுசாக அடிச்சிருக்கேன். பெயிண்ட் நல்லா நீட்டாக இருக்குது. வயலுக்குள்ளே இருந்தாலும் நல்லா நீட்டாக வச்சிருக்கணும். பார்க்க கண்ணுக்கு நல்ல ஒரு கவர்ச்சியாக தான் இருக்குது. கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அதீதன். நாங்கள் பூனரிக்கு ஒரு வீடியோ எடுக்க போய் கொண்டிருக்கும் போலையில் ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்றை கண்டோம். பார்க்க நல்ல ஒரு அழகாக இருந்தது. அப்போ அந்த கோயிலின் அழகை உங்களுக்கும் காட்டுறோம்னு நினைச்சோம். அப்போ அந்த கோயிலின் அழகு எப்படி இருக்குது, வயலுக்கு நடுவுக்கு இருக்கிற அந்த கோயிலின் அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நல்ல வடிவாக இருக்கு. என்ன நீட்டாக டயர்ஸ் எல்லாம் போட்டு இது கோயிலின் வசந்த மண்டபத்தை பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. மேலே இருக்கிற சிலைகளை பாருங்க எப்படி தத்ரூபமாக இருக்குன்னு சொல்லி. அதில் பிள்ளையார் இருக்கிறார், முருகன், வள்ளிதேவான சிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு. பெயிண்டிங்கை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல சூப்பராக தான் இருக்குது பெயிண்டிங். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது இந்த பெயிண்டிங். இப்படி மணிக்கோபுரம் ஒரு அளவான உயரத்தில் நல்ல அழகாக இருக்குது பார்க்க. நீட்டாக செய்யணும். கோயிலாக பெரிய கோயில் ஒன்று இல்லை, பார்க்க ஒரு அழகான ஒரு கோயில் உண்டு. பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பதிவிட சொல்லுங்கள். இது விநாயகர் கோயில். விநாயகர் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. புதுசாக தான் வச்சுக்கோங்க. எல்லாம் பெயிண்டெல்லாம் புதுசாக அடித்து அப்படியே புதுசாக இருக்குது. வயலுக்கு நடுவில் அப்படி நல்ல ஒரு அப்போன்னு பாதுகாக்கிற மாதிரி அப்படி வச்சிருக்கிறோம். நல்ல ஒரு அழகாக இருக்குது. நல்ல ஒரு அழகுன்றதை தவிர அடுத்த நல்ல ஒரு அமைதியாகவும் இருக்குது. இந்த கோயிலில் இருக்க அமைதியாக இருக்குது. ஒரு ஆக்கள் இல்லாத நேரங்களில் நாங்கள் இங்கே இருந்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு அமைதியாக இருக்கும். அது சுத்த வேற காற்று அடித்து கொண்டே இருக்குது. வெயில் ஆனால் காற்று வந்து கொண்டே இருக்குது. நல்ல ஒரு எப்படி இருக்குது, நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு. நீங்களும் இப்படி இதால் போனீங்கன்னு சொன்னால் இது நாவக்குழி பகுதியெல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் பொலிகாண்டி என்ற இடத்துல இருக்குது. போய்க்குள்ளே இல்லை பார்த்தா நீங்கள் ஒருக்கா வந்துட்டு போங்க. நல்ல ஒரு உற்சாகமாக இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே வரும்போது ஆலமரம் அன்றைக்கி பெரிய ஒரு ஆலமரம் அன்றைக்கி வளர்ந்த பெரிய ஒரு ஆலமரம் ஒன்றைக்கு பாருங்க. விழுதுகளை விட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்க. நாங்கள் சின்னல்ல இப்படி விழுதியில் பிடிச்சு ஊஞ்சல் ஆடுறோம். நாங்கள் அந்த ஞாபகம் தான் வருது. இப்போவும் இருக்கா ஆடி பார்ப்போம். சின்னல்ல ஆடின மாதிரி இப்போவும் இருக்கா சின்ன ஆடி பார்ப்போம். குயில் ஒன்று கத்துற நாங்கள் நல்ல நல்லா இருக்கு. அப்படி அங்கால பார்த்தா கோயிலுக்கு இங்கால குளம் ஒன்று இருக்கு. கோயிலுக்கு இங்கால தாமரை குளம் ஒன்று இருக்கு.
பாருங்க, அதுவும் ஒரு நல்ல அழகா இருக்கு, இயற்கை அழகா இருக்கு. உள்ளத்தை பாருங்க, தாமரை இலையெல்லாம் சும்மா அசைஞ்சு ஆடிக்கொண்டு இருக்கணும். நல்லது, அந்த குளம் இருக்கிற சூழலும் நல்லா தான் இருக்கு. அப்படி அங்கால இப்போ பனைக்கூடல் இருக்குது. நாவல் மரம் இன்னைக்கு என்ன அப்படியே குளத்தோட நாவல் மரம் நிற்குது. நாவலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாவல் பழங்கள் பிடிங்கிருப்பீங்க சின்ன இதில், அந்த நாவல் வந்து அவங்கள பதிவில் போடுங்க. குளக்கிற நாவல் மரங்கத்தில் நாங்கள் நாவல் பழங்கள் பிடிங்கினாங்கன்னு சொல்லி. கோயிலில் பார்க்கவே புதுமையாக தான் இருக்குது. புதுசாக செய்த மாதிரி தான் இப்போ பெயிண்ட் அடித்து விட்ட மாதிரி அப்படி ஒரு அழகாக இருக்குது. ஆக்கள் புழக்கங்கள் பெருசாக இல்லை, ஆனால் கோயிலில் வந்து நீட்டாக பராமரித்து வச்சுருக்கோம். ஆக்கள் வந்து இங்கே அலைமோதி அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் வந்து கோயிலில் வந்து நல்ல நீட்டாக வந்து பேணி பாதுகாத்து நல்ல நீட்டாக துப்புரவாக நல்ல ஒரு அழகாக வந்து இந்த கோயிலை வந்து வச்சிருக்கணும். நிலத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ற நிலத்தை பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்படியே மண்ணும் விட்டு இடைக்குள்ள வந்து இது பதிச்சிருக்கணும். அப்படி எங்கால வந்தோம்னு சொன்னால் பூவரச மரம், எருக்கலை, வெள்ளை எருக்கலை, நித்தியாளியாணி பூ, பூவரச மரம், வெள்ளை எருக்கலை, நித்தியாளியாணி பூ எல்லாம் வச்சிருக்கணும். எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்க. கோயிலில் அப்படியே நிற்க ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதுக்குள்ளே நிற்கவே நல்ல ஒரு குளிர்மையாகவும் இருக்குது. கோயிலுக்கு வந்து கிணறு இருக்கு, தனி கிணறு கொண்டு வச்சிருக்கணும். அப்படியே மூசிக வாகனம் இருக்குது, விளையாட்டு வாகனம், மூசிக வாகனம் அம்மொன்று நிற்கிது. நான் நினைக்கிறேன் சுவாமி முதல் காவி இருக்கணும் போல, காவிட்டு அந்த இடத்த வச்சிருக்கணும். எனக்கு தான் அது இருப்பிடத்துக்கு கொண்டே வைப்பினம் போல இருக்கு. இந்த கோயில் பெயிண்டிங்கை வந்து செய்தவர்கள் வந்து அதை அனுபவித்து செய்திருப்பினோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து பெயிண்டிங்கை செய்திருக்கணும். மற்ற பாருங்க, ஸ்ரீ வீரகத்தி விநாயகர், ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் தேவஸ்தானம் என்று சொல்லி, கோயிலாக்கண்டி என்று சொல்லி அதில் பெரியது நேரமும் காட்டுது. பிள்ளையார் முருகன் சிலை என்ன மாதிரி அவர்கள் பெயிண்டிங் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா அழகாக இருக்கு. அது அப்படி அவர்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தூசி கொண்டோம்னா பாருங்க, அப்படி புதுசாக அடித்து கொடுத்த மாதிரியே இருக்குது. அப்போ அந்த காலத்துக்கு அந்த கோயில் நிர்வாகம் வந்து அந்த கோயிலை வந்து வச்சிருக்கு. அப்படி ஒவ்வொரு நிர்வாகக்காரரும் வந்து ஒவ்வொரு கோயில்களையும் நல்ல மாதிரி வச்சிருக்கிறது நல்லா. இப்போ நாங்கள் விநாயகர் கோயிலை பார்த்துட்டோம், அதுக்கு பின்னால் இருக்கிற அம்மன் கோயிலை பார்ப்போம் வாங்க. அம்மன் கோயிலை இயற்கை அளவோட நல்ல ஒரு அழகாக இருக்குது. மரம் என்ன சொன்னால், மரம் வந்து வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், மருத மரமும் வந்து ஒரு ஆலமரமும் வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கிது. அதோட இந்த அம்மன் கோயிலின் அழகும் நல்ல அழகாக இருக்குது. நல்ல பெயிண்டிங்கெல்லாம் நல்லா செய்திருக்கணும், நல்லா இருக்குது பார்க்க. உண்மையிலேயே இந்த அம்மன் கோயில் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்படி ஒரு கண்ணை கவர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படி ஒரு அழகாக இருக்குது. அழகாக
அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பதிவில் வந்து போடுங்க. இப்போ சிலையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு தத்துவமாக இருக்குது. 2 சிங்கம் இருக்குது, எவ்வளோ ஒரு தத்துவமாக இருக்குது. பூசகர் வந்து பூசைக்கு ஆயத்தமாகிறார். அது என்ன நம்புகிறோம். இங்கால வந்து மடப்பள்ளியாக இருக்கணும். நீங்கள் மடப்பள்ளி வந்து வச்சிருக்கிறோம். கோயில் சாமான்கள் வெளிவீதியை வந்து சுற்றி பார்ப்போம்பாங்க வச்சிருக்கிறோம் போல இருக்குது. அப்படி எங்களை பிள்ளையார்ட்ட சின்ன இது ஒரு இதுலேயும் இருக்குது. நான் பிள்ளையார்ட்ட இது அதே மாதிரி பிள்ளையார் இந்த கோயில் ஒன்று வச்சுக்காங்க சின்ன நாயங்கால. சரி பாருங்கள், அப்படி இதில் வரும்போது வெள்ளை இருக்கலை நிற்கிது பாருங்கள். இந்த வெள்ளை இருக்கலையே நாங்கள் பார்க்குறது வந்து கஷ்டம். இது வந்து இங்கே வந்து இப்படி பூத்திருக்கேன். விநாயகர் கோயிலில் வந்து நல்ல இதில் வந்து பூத்திருக்குது வந்து வெள்ளை இருக்கிற பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. இப்படி எல்லா இடமும் பெறா வெள்ளை இருக்கிறது வந்து எல்லா இடமும் பெறாது. வயலுக்கு நடுவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. வயலுக்கு நடுவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அழகாக இருக்கு பார்க்க. அப்படியே தேக்க மரம் கொண்டு வச்சுக்க எப்பா சின்ன வருது. இதுக்கும் ஒரு வருஷத்தால போக ஒரு வருஷம் 1 வருஷத்தால வளர்ந்து பெரிய மரமா வந்துடும். பார்க்க நல்ல அழகா வந்துடும். இந்த இடமும் நல்ல தேக்க மரத்தை சாப்பிடணும். சிவப்பா வரும். அந்த தேக்க மரம் தான் வச்சிருக்கணும். இந்த சிலையை பாருங்க. ஒரு வேலை வள்ளி தப்பான முருகன் சிலை எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. பார்க்க ஒரு அழகாக இருக்கு. எப்படி அழகாக இருக்கு. பெயிண்டிங்க பாருங்க. சும்மா வண்ணங்கள் அப்படித்தான் இருக்கு. நல்ல ஒரு ரசனையான ஒரு ஆள் போல இருக்கு. அப்படித்தான் பெயிண்டிங் நல்லா செய்திருக்கு. நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க பெயிண்டிங்கு. ஒவ்வொரு இடத்துலையும் புதுமையாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்க. அப்படியே தென்னை வச்சிருக்கிறீங்கள, தென்னைகள் வச்சிருக்கிறோம். தென்னை சின்னனாக வச்சிருக்கிறோம். வளர்ந்து வர இது பயன் கொடுக்கும். கோயிலுக்கு தேங்காய் அடுப்பினோம் பாருங்க. நல்ல அழகான மரம் நிற்குது. நித்தியாவளியான என்ன வேப்ப மரங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு அழகு சேர்க்கிற ஒரு இதாக இருக்குது. நித்தியாவளியான வேப்ப மரம் இந்த கோயிலுக்கு ஒரு அழகாக இருக்குது. இப்போ மரத்தை பாருங்க எவ்வளோ கூடலாக ஒரு சின்ன மரம். நல்ல கூடலாக நல்ல அழகாக நல்ல வட்டமான ஒரு ஷேப்பில் வந்து இந்த கிளையில் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படி அந்த மரத்தை பாருங்க அப்படி அழகாக இருக்கு. அந்த மரம் ஆலமரமும் சேர்ந்து நிற்குது. சேர்ந்து வளர்ந்துருக்கு. கோயிலுக்கு மேலால் வந்து வளர்ந்து நிற்குது. அது ஒரு தனி அழகாக இருக்குது. அது நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்க. பாருங்க மருத மரத்தோட ஆலமரம் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. மருத மரத்தோட அப்படி ஆலமரம் ரெண்டையும் வந்து பிரித்து அறிய அளவுக்கு அப்படி நிற்கிது. ரெண்டையுமே பிரித்து பார்க்க தெரியல. அப்படி 2 ஒன்றா நிற்குது. நன்றி. இத்துடன் நாங்கள் எங்களோட காணொலியை முடித்துக் கொள்கிறோம். இன்னொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.